நீ சொன்னதே உனக்கு தெரியும். We cannot keep beta fish with other fish. இதெல்லாம் நான் பீட்டா ஃபிஷ்ஷை கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க்கில் வைக்கலான்னு சொன்னதுக்கு வந்த கமெண்ட்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் கூட வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன். அதுலேயுமே வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா அப்படின்னு என்னை பிடிக்காதவங்க சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் இதில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஹாபிஸ்ட்டாக இருந்தாலும் வந்து கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கும் போது இந்த ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். ஸோ இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஏஞ்சல் அப்புறம் வந்துட்டு கலர் விடோ டெட்ராஸ் இருந்தது. கலர் விடோ டெட்ராஸ் நான் வேறு டேங்க்கில் மாற்றிட்டேன். பட் இந்த கோல்டும் ஏஞ்சலும் ஒன்றா தான் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து டெரிட்டோரியல்னஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு எல்லா கோல்டு ஃபிஷ்ஷையும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒன்று அடிக்கிற ஃபிஷ்ஷை மாற்றி விடணும், இல்லை அடி வாங்குற ஃபிஷ்ஷை மாற்றி விடணும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டு ஃபிஷ் அடி வாங்கின ஃபிஷ்ஷை வந்து வேறு டேங்க்கில் மாற்றி விட்டுட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இங்கேயே ரிசால்வ் ஆயிடுச்சு. இது ஏன் இப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்துட்டு அது ஆல்ஃபா மேலாக இருக்கும், இல்லை வந்து டெரிட்டோரியல்னஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் நடக்க தான் செய்யும். அதை தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.